ஹே ஹலோடா மீஸ் நான் தாங்க பெரி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் மோச்சி பிரிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மோச்சி பிரிண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டாங்க. நான் வந்து எப்போது ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சது, பட் எனக்கு இப்போ தான் டைம் கிடைக்கிது. ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, இல்லை ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. ஐம் சாரி ஃபார் தட். ஸோ அவங்க ஆன்லைன்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கே எனக்கு 1 நாள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் சொல்லிக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்து ஸ்டேட்டஸ் சொல்லிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆரம் வந்து மாஃபியா, ஒயினும் மாஃபியா தான். பட் ஆரமுக்கு வந்து ஒயின் மாஃபியாங்கிறது தெரியாது. ஆரம் வந்து டாப் 5க்குள்ளே இருக்கிற மாஃபியா, ஒயின் வந்து நம்பர் 1 மாஃபியா கிங்கோட பொண்ணு. அண்ட் ஒயினுக்கு வந்து ஒரு அண்ணா இருக்காங்க, நேம் வந்து ஜின். அண்டு ஜின் வந்து ஆரமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் ஒயினுக்கு வந்து நிறைய பாய் பெஸ்டிஸ் இருக்காங்க, நேம் வந்து சுகு, ரென், பாகு, தீம். அண்ட் ஒன் திங், ஒயின் வந்து மாஃபியாவை தாண்டி ஆரமோட ஆப்போசிட் எனிமி கம்பெனியில், லைக் ஆரமுக்கு காம்படிஷனாக இருக்கிற கம்பெனியோட சிஇஓட பிஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ உங்களை தான் காட்டுறாங்க, நீங்கள் வந்து கால் அப்படியே பேசிகிட்டே ரொம்ப கோவமாக பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த ட்ரக் டீல் என்ன தான் ஆச்சு? இல்லை மேம், அந்த ட்ரக் இந்த பக்கம் தான் வரதா இருந்துச்சு, பட் இந்த ரூட்டில் வரல. அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணி இந்த ரூட்டில் இல்லாமல் நம்மளை ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணி வேறு ரூட்டில் அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ரூட்டில் நம்மளோட ஆள் யாருமே இல்லையா? இருக்காங்க, பட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்ககிட்ட வெப்பன்ஸ் கூட இல்லை. போய் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னமோ பண்ணுறீங்க, எனக்கு அந்த ட்ரக்ஸையும் வெப்பன்ஸையும் நான் இப்போவே சப்ளை பண்ணி ஆகணும். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அப்படியே தலையில் கழிச்சு நின்றுட்டுருக்கீங்க. எந்த பக்கம் வேன் போயிட்டுருக்கு? மேம், அது ஹைவேலேருந்து ரைட் எடுத்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கு. யூ மீன் அந்த ஹைவேலையா? அந்த ஹைவேல நம்ம பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் அங்கே இருக்கிற பாய்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகும். அவங்க ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க ரொம்ப தூரம் போயிடுவாங்க. எப்பயும் அவங்க போகணுன்னா ஒரே வழி தான் இருக்குது. அந்த ரூட்டில் நம்ம பாய்ஸ் கிட்டத்தட்ட 50 members கிட்டே இருக்காங்க. ஒரு மிஷனுக்காக போயிருக்காங்க. அந்த மிஷன் லேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போதைக்கு அந்த ட்ரக்ஸும் வெப்பன்ஸும் மட்டும்தான் முக்கியம். ஸோ நான் பாய்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண, அப்படியே அவங்களை டர்ன் பண்ணி பிளாக் பண்ண சொல்ல அந்த வேனை. அந்த வேனில் இருக்கிற ஒருத்தம் கூட உயிரோட தப்பிக்கக்கூடாது. நம்ஜூன் அவள் தான் என் காலடியில் தான் கிடக்கணும் அவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஒரு விட்டுட்டு அப்படியே கால் கட் பண்ணுறீங்க. இவ்வளோ நேரம் கிளைமேட் வந்து ஒரு மாதிரி சன்னியாக இருந்திருக்கும், லைட்டாக க்ளவுடியாக இருந்திருக்கும், லைக் வெயிலும் அடிச்சிட்டு இருந்திருக்கும், காற்று அடிச்சிட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து லைட்டாக அந்த வெயில் அடிக்கும் போதே எப்படி மழை வர ஸ்டார்ட் ஆகுது. லைட்டாக தோணுன்னா உங்கள் ஃபோனை தூக்கி நீங்கள் அப்படியே பேக்கெட்டுக்குள்ளே டக்குன்னு போட்டுட்றீங்க. போட்டு அப்படியே மழை வரதுனால நீங்கள் அப்படியே மேலே பார்த்துட்டு அப்படியே வானத்தை பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. இந்த சைடு நம்ஜூனை காட்டினா நம்ஜூன் வந்து இப்போ நம்ஜூன் வந்து கால் பேசிட்டு வந்துட்டுருக்காரு. லைக் அவர் வந்து காரில் போயிட்டுருக்காது. ஓகேவா? எப்படி ட்ரக்கெல்லாம் போயிட்டு சேஃப்டியாக போயிடும்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, புரியுதில்ல? அதெல்லாம் சேஃப்டியாக போயிடும் சார் அப்படி சொல்லிட்டு அந்த சைடு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடு பேசுகிறவங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு இப்படி பிரேக் போடும்போது சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. என்னாச்சு அந்த பக்கம்? இல்லை, இங்கே சம்திங் மாஃபியா மாதிரி இருக்காங்க. ஐ திங்க் அந்த லில்லியோட மாஃபியா கேங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிறவங்க கன் ஷூட் சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ அந்த சைடு நம்ஜூன் செம்மையாக கத்திட்டுருக்காரு. ட்ரக்கு முக்கியம், நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல, ட்ரக்ஸும் வெப்பன்ஸும் ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு. பட் அந்த பக்கம் வந்து கால் கட் ஆயிடுது. நம்ஜூனுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ஜூன் காரில் தான் உட்காந்துட்ருப்பாரு. அந்த முன்னாடி இருக்கிற டேஷ்போர்ட்லேயே ஓங்கி ஒரு பஞ்சு இவ்வளோதான், அது அப்படியே கொஞ்சம் அப்படியே பெண்ட் ஆயிடுது. டிரைவர் ஒரு நிமிஷம் ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படியே நம்ஜூனை திரும்பி பார்க்குறாரு. என்னையா உனக்கு? ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் அந்த கார் ஸ்டாப் ஆகுது. என்னாச்சு இப்போ? இல்லை தெரில சார், ஐ திங்க் பெட்ரோலும் கரெக்டாக தான் இருந்திருக்கு, பஞ்சராக இருக்குமோ தெரில சார், நான் எல்லாமே கரெக்டாக தான் பார்த்தேன் நான். ஷோ எல்லாமே நான்சென்ஸாக இருக்காங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே சொல்லிட்டு நம்ஜூன் இன்னும் ஃப்ரெஷ்ஷேட்டடாக உட்காந்துட்ருக்காரு. ஓகே, கம்பெனி வந்துருச்சு, நான் இறங்கி போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து வேகமாக அப்படியே டோர் ஓப்பன் பண்ணோன்னா கரெக்டாக மழை பெய்யுது. இவ்வளோதான் நம்ஷன் இந்த ஆண்டுக்கு சூப்பர் நேரம் இது, இந்த மழை கூட எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து செம்மகான அப்படியே ஃபோனை தூக்கி போட்டு கீழே அப்படியே உடச்சிட்றாரு. அவ்வளோதான். அங்கே ரோட்டில் வந்து ஹரிபரியாக போயிட்டு இருந்த எல்லாருமே ஒரு விஷயம் நம்ஜூன் திரும்பி வந்து பார்க்குறாங்க. ரொம்ப ஹரிபரியாக போயிட்டு இருந்திருப்பாங்க எல்லாருமே. அந்த
கொஞ்சம் யார் கத்தி பேசினாலுமே கேட்காது. பட் நம்ஜூன் பண்ண அந்த ஒரு ஆக்ஷனில் எல்லாருமே நம்ஜூனை தான் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி வந்து ஷவுட்டிங்காக ஃபுல்லாக நாய்ஸியாக இருந்த இடமே அப்படியே ஸ்டாப் ஆகி நம்ஜூனை தான் எல்லோரும் அமைதியாக திரும்பி பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கு இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே எல்லோரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. நம்ஜூன் வந்து ஜஸ்ட்டு சிஇஓவாக தெரியும், ரொம்பவே ரூட் ரகடான சிஇஓ, யாருக்கும் பணிஞ்சு போகிற ஆளே கிடையாது அவர். ஸோ அவர் வந்து நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். பட் இந்த நம்பர் 1 நம்பர் 2க்கு வந்து அந்த அவர் மாறி மாறி போயிட்டுருப்பார். பிகாஸ் அந்த லீக் குரூப்பில் இருக்கிறவங்க அங்கே காம்படிஷனாக இருப்பாங்க. லீக் குரூப்பில் தான் நீங்கள் வந்து பிஏவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மழை வந்தனால நம்ஜூன் வந்து ஆஃபீஸ் கீழே அப்படியே போய் நடந்து வந்து நின்றுட்டுருக்காரு. கால் பண்ணி இப்போ அவருக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல, என்ன ட்ரக்குங்க ஏதாச்சும் இஷ்யூவில் இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ நம்ஜூன் வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்ருக்காரு, மற்ற பாய்ஸ்க்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மழை நனையாத மாதிரி ஒரு சேஃபான பிளேஸ் என்ன அப்படி வந்து சொல்லிகிட்ருக்காரு அவரோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான். ஸோ இப்போ வந்து எல்லாருமே அந்த மழைக்காக வந்து அந்த மழை கொஞ்சம் நல்லாவே பெஞ்சிட்ருக்கோம். ஸோ ஆனால் அந்த மழைக்காக பயந்துட்டு எல்லாருமே வந்து அந்த சைடு ஓடி, ஒருத்தவங்க கூட அந்த ரோட்டில் இல்லை, எல்லாருமே போய்ட்டு அந்த பக்கம் மழையில் நனையக்கூடாதுன்னு நின்றுட்டுருக்காங்க. அந்த மழையில் வந்து ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே அழகாக ரொம்ப நனைஞ்சிட்டு, அந்த பொண்ணு வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கா, ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருக்கா. லைக் ஒரு பாயிஷான அவுட்ஃபிட் தான், பட் செம்ம க்யூட்டாக அந்த ட்ரெஸ் கோடுக்கும் அவள் இருக்கிற பாடிக்கும் அந்த பொண்ணு ஃபேஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி செம்ம க்யூட்டாக பாடி வந்து ரொம்ப ஃபிட்டாக செக்ஸியாக அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சீத்ரூ ட்ரெஸ் மாதிரி தான். உள்ளே வந்து ஒயிட் கலர் இன்னர்ஸ் அந்த மழையில் நடந்ததுனால அப்படியே வந்து சீத்ரூவாக தெரியுது. பட் நம்ஜூன் வந்து அந்த பொண்ணோட ஃபேஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பொண்ணு அப்படியே சிரித்து அவரோட டீத்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஒரு ரியலான ஸ்மைல் பண்ணி அந்த மலை கூட விளையாடுறதை பார்த்தோன்னா அவருக்கே ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் கோவமாக தான் இருந்திருப்பார், தன்னே அறியாமல் அந்த உலகத்தையே மறந்து ஒரு மாதிரி அந்த பொண்ணை அட்மையர் பண்ணி சிரிக்கிறாரு. என்ன இவ்வளோ அழகாக இருக்கா, நம்ஜூன் நீ ஒரு பொண்ணை ரசிக்கிறியா? நெவர், வாய்ப்பே இல்லை, ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சின்ன சின்ன மூமெண்ட்டையும் பார்த்துட்டு அவர் அவ்வளோ ரசிச்சுட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கும். அந்த பொண்ணு இன்னும் மழையில் நனைஞ்சிட்டே இருந்திருப்பா. நம்ஜூனுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மழையில் நனையாமல் இருக்க கோட் கொடுக்கணும், அம்பாலா கொடுக்கணும், ஆர்எல்ஸ் ஏதாச்சும் சொல்லணும். அவருக்கு வந்து ஒன்றுமே தோணல, ஜஸ்ட் அந்த பொண்ணை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ உட்காராதான் அந்த பொண்ணு அப்படியே மழை நனைஞ்சிட்டு அவள் பொறுமையாக அப்படியே நடந்து அந்த சைடு போக ஸ்டார்ட் பண்ணுறா. பட் அந்த நடந்து போகும்போது கூட அந்த மழையை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. நம்ஜூனுக்கு வந்து அவள் மூவ் ஆகி போகிறான்னு கூட அவருக்கு வந்து ஹிட் ஆகலை. ஜஸ்ட் அந்த பொண்ணையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பொண்ணு எண்ணில் திரும்புகிற வரைக்கும் பார்க்குறாரு. அந்த பொண்ணு அங்கே அவர் ஐஸ்லேருந்து மறைஞ்சோன்னு தான் யார் அந்த பொண்ணு நம்பர் கூட கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புனோடனே டக்குன்னு மழையுமே நின்றுருக்கும். ஸோ நம்ஜூன் அப்படியே வந்து வெளியே வந்து நின்றுட்டு போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. அதுக்குள்ளே சார் கார் ரெடி சார். இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்னா இப்போ ஒரு பொண்ணு சிசிடிவி கேமரா அப்படி சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. ஆஃபீஸ் முன்னாடி நிறைய சிசிடிவி கேமரா இருக்குமே அப்படி சொல்லிட்டு வேகமாக நம்ஜூன் அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகிறார். சார் காரு அப்படின்னு சொல்கிறத கூட கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போது ஆஃபீஸ் ரூமில் என்ட்ரானோடனே வேகமாக ஓடுறாரு நம்ஜூனோட அவுட்ஃபிட் ஒரு பிளாக் பேண்ட்டு, உள்ளே வந்து ஒயிட் ஷர்ட், டை போட்டு அதுக்கு மேலே பிளாக் கோட் போட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக டக்கின் பண்ணி பிளாக் கலர் வாட்ச் போட்டு கிட்டத்தட்ட ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்திருப்பார். அவர் வந்து ஒரு மாதிரி அந்த ஹேர்லாம் பறக்க அவர் பாட்டுக்கு வேகமாக ஓடிட்டுருக்காரு. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே எந்திரிச்சு குட் மார்னிங் சார்னு சொல்கிறாங்க. அதை கூட அவர் கண்டுக்கல. ரொம்ப ஹரிபரியாக கிட்ட இருக்கிற பெஞ்ச்லாம் தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அதில் புஷ் பண்ணிட்டு வேகமாக வர்றாரு. எங்கே நம்ம செய்யும் இப்படி ஓடிட்டுருக்காரு தெரியலையே. இவர் இப்படி ஓடி இப்போ வச்சு நீ பார்த்துருக்கேன் சேச்சே. இவங்க அம்மா இறக்கும்போது கூட இப்படி ஓடினது இல்லையே. இவங்க அம்மா இறக்கும்போது இவர் கண் வந்து தண்ணி கூட வரல, இன்னும் இப்படி ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க எல்லோரும். ஸோ வேகமாக போய்ட்டு அவர் வந்து அந்த சிசிடிவி கேமரா இருக்கும்ல, ஐ மீன் அந்த கம்ப்யூட்டர்ஸ், ஸோ அந்த ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே உள்ளே போனோடனே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அவங்க பாட்டுக்கு படுத்துட்டு டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது நல்லா அப்படியே போட்டு ஏதோ கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கம்ப்யூட்டரு. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே டக்குன்னு மோஸ்ட்டாக வந்து இந்த ரூம்குள்ளே என்ட்ராக மாட்டார். அதனால் இவன் எதுக்குப்பா வரப்பான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. டக்குன்னு வந்தோன்னா அவ்வளோதான். ஒருத்தர் வந்து சேரில் அப்படியே அந்த சாஞ்சிட்டு அந்த ரோலிங் சேரில் சாஞ்சிட்டு அந்த கம்ப்யூட்டர் இருக்கிற டேபிள் மேலே காலத்துக்கு கால் மேலே காலை போட்டு உட்காந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. நம்ஜூன்ல என்ட்ரானோன்னு அவ்வளோதான் சார் அப்படி சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணிப்பா. அப்படியே அந்த சேரை கவுந்து கீழே விழுந்துடுறாரு. எனக்கு இப்போது கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி உள்ள
சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எனக்கு இப்போ வேணும்னோன்னா ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போட்டு காட்டுறாங்க. இந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு ஒரு 10 பிக்ஸ் கிட்ட எடுத்து டக்குன்னு வந்து அவரோட பிஏக்கு சென்ட் பண்ணி இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எனக்கு வித்தின் 5 minutesக்குள்ளே வேணும் அப்படின்னோடனே ஸோ அவங்களும் அப்படியே வந்து கரன்னு கறக்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸாக எடுத்து 5 minutes என்ன 2 minutesக்குள்ளேயே வந்து நம்ஜனோட ஃபோனுக்கு சென்ட் ஆகிடுது. வயன் கொயனா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. வயசு 23 கொயன். ஓ லீ கம்பெனியில் சிஇஓக்கு பிஏ. வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கட்டி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அட்ரஸ் எல்லாமே வந்திருக்கு அதில். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த பிஏ கால் பண்ணி அவள் சேஃபாக இருக்க வேண்டியது உன்னோட கையில் இருக்குது. நம்ம பாடி கார்ட்ஸை எனி டைம்லாம் அவள் சுற்றி இருக்க சொல்லு. அவளுக்கு ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பையன் அவன் கூட பேசினாலும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரணும். ஈவன் அவனுக்கு அக்கா தம்பி ஒரு தம்பியாக இருந்தால் கூட எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரணும். ஹோமோசெக்சுவல் ஸோ பொண்ணாக இருந்தால் கூட ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா கூட எனக்கு இன்ஃபர்மேஷன் வித்தின் 1 minute வரணுன்னா ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவங்களும் கால் கட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ட்ரக் மேட்டர் வந்து ரொம்பவே அவருக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது. பட் உங்களை நினைக்க இன்னும் வந்து இப்படி குழுன்னு இருக்குது. ஸோ அவர் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ஜன் ஒரு மாதிரி சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு யாரும் உள்ளே வராங்க. நம்ஜன் வெட்டுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஏன்டா அப்படி திரும்பி பார்க்குற? இல்லை என்ன மயத்துக்கு வந்த பொண்ணிங்க? என்ன மச்சான் நான் வீட்டுக்கு வரேன் நீ என்ன மயத்துக்கு வந்தேன்னு கேட்குறேன். அப்படி தானே கேட்பேன். இதுக்கு வந்த வீட்டுக்குள்ளே இதுக்கு மச்சான் இப்படி ஏதோ சட்டியில் போட்ட பாப்கார்ன் மாதிரி கொதிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிகிட்ருக்கேன் அந்த பொண்ணையும் மாதிரி ரொம்ப க்ராஸ் ஆகுறா. ட்ரக் அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான வெப்பன் தெரியுமா? எத்தனை கோடி 4 கோடி ரூபாய்க்கு அவங்ககிட்ட நான் வேறு பீஸ் வாங்கியிருந்தா அவள் பாட்டுக்கு அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிட்டாளா. யாரா அந்த பொண்ணு? நானும் பார்த்துட்ருக்கேன். கடந்த 4 மாதமாக நீ வந்து அந்த பொண்ணுன்னு சொல்லி யாரா அந்த பொண்ணு அதை பார்த்து சொல்லலாம். அந்த லில்லியா அப்படிங்கிற மாதிரி நான் அவ்வளோதான் ஜின்னோட மூஞ்சியே மாறிட்டு ஒரு மாதிரி என்ன மச்சா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. எனக்கு இந்த லில்லியை நினச்சாதான் கிடைக்கட்டும் கையில் கிடைப்பாள். கிட்டத்தட்ட 1 மாதமாச்சு வச்சு அவளை அணுவா சித்திரவதை பண்ணி சாடிக்கணும்னு மச்சான் அப்படிலாம் பண்ணாதடா. ஏன் உனக்கு என்ன வலிக்குது? ஏன் ஏதாச்சும் கள்ளத்தொடர்பு வச்சு நீயும் அவளும் சேர்ந்து தான் அந்த ட்ரக்கெல்லாம் கடத்துறீங்களா? மச்சான் நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? சத்தியமாடா. பட் நான் உனக்கு சொல்லி ஆகணும். பாரு லில்லி சின்ன பொண்ணு. உனக்கு அந்த லில்லியை பற்றி தெரியுமா? தெரியும் மச்சான். இல்லை மச்சான் தெரியாது. சின்ன மறைக்காத மரியாதையாக சொல்லிடணுன்னு. இல்லைடா எனக்கு சத்தியமாகவே தெரியாது. லில்லின்னு ஒரு பொண்ணு இருக்கா மாஃபியா, நம்பர் 1 வாஃபியா. இல்லை மாஃபியா எனக்கு அது மட்டும் தான் தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. ஜின் பச்சையாக மறைக்கிற மூஞ்சி அப்படியே போட்டு ஸ்க்ரீன் போட்டு காட்டி கொடுக்குது. உண்மையே சொல்லு யார் அவ? மச்சான் அடிச்சிட மச்சான் அப்படின்னு சொல்லி ஜின்னு வந்து டக்குன்னு காலில் விழுந்துறாரு. நான் எதுக்குடா பேண்ட்டை வைக்கிறேன்? அது என் தங்கச்சிடானோட ஏதோ தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். உன் தங்கச்சி ஸ்கூலில் போகிறா? மச்சான் அது என் கசினு. என்னோட தங்கச்சிடா, அவளுக்கு 22 years ஆகுது. லில்லியா உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்குதே எனக்கு தெரியாது. நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோண்டா. அவள் ஃபாரினில் தானே படித்தா வளர்ந்தா. நான் தான் இங்கே உள்ளூரில் படித்தேன். ஆனால் உனக்கு ஸ்கூல் படிக்கிற தங்கச்சி தானே? இல்லை. ஸோ உன்னோட தங்கச்சி அது என் வழியில். அவளுக்கு வந்து நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியாது. தெரிஞ்சால் அவள் தான் நான் எனக்கோ செத்துருப்பேன். இப்போ நான் என்ன தான் பண்ணுங்கிற பாவண்டா. அவள் சின்ன பொண்ணு கொஞ்சம் பார்த்து பண்ணி 22 வயசு உனக்கு சின்ன பொண்ணா? இல்லைடா எனக்கு எப்படி என் தங்கச்சி சின்ன பொண்ணு தானே பார்த்துக்கிறேன். ஒரு நாள் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்போவுமே உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னா மச்சான் எதுக்குடா வந்து நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ இவன் வேறு வந்து எத்தனை பிரச்சனையை கழட்ட போகிறானோ, உள்ளே வந்து என்ட்ராகும் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துக்கு ஏதோ பேசிகிட்ருக்காரு. இவரும் ஏதோ பேசிகிட்ருக்காரு. சரி 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஜிந்தா வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ஜூர் அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ரானோன்னா உள்ளே வந்து லில்லி தான் உட்காந்துருக்காங்க. லில்லி அப்படியே நிமிர்ந்து வந்து நம்ஜூரை பார்க்க. ஸோ நம்ஜூர் அப்படியே லில்லி நிமிர்ந்து பார்க்க, என்ன மயத்துக்கு என்னோட ட்ரக்கை வந்து நீ கடத்தின? அப்படி தான் பண்ணுவேன். நீ தான் நம்ஜூனா பார்க்கணுன்னா மழுமுட்டை மாதிரி இருக்கு. என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் அவ்வளோதான் மாற்றி கன் ஷூட் பண்ணுறாங்க. இதில் ஜின்னை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க நடுவில். ஜின் மச்சான் காரை பார்த்து ட்ரைவ் பண்ணு. என்ன உன் தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் அப்படியே பரலோகம் அனுப்பிடுவேன் போல. சாரிடா. ஐயோ நல்லா
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஜின்னி அப்படி சொல்லிட்டு ஜின்னு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அவ்வளோ நேரம் வந்தது அவர் அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போ அப்படியே பொறுமையாக அப்படியே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கி வராரு. 2 பேரும் இப்படி இறங்கி போயிட்டுருக்காங்க. முன்னாடி தான் நம்ஜுன் அவர் பாட்டுக்கு ஏதோ திறந்த வீட்டில் நாய் புக்கிற மாதிரி அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. ஆனால் ஜின்னுக்கு தான் இங்கே கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது, கையெல்லாம் தூத்து அப்படியே படப்படன்னு ஆகிட்டுருக்காரு. ஸோ நம்ஜுன் திரும்பி ஜின்னை பார்த்துட்டு, என்னடா ஆச்சு உனக்கு? 10th பப்ளிக் எக்ஸாம் கூட நீ இப்படி போயிருக்க மாட்டேடா, உனக்கு இப்போ என்னாச்சு? உன் தங்கச்சியை மீட் பண்ண போகிறதுக்கு நான் ஏதோ என்னடா நான் இன்னும் உன் தங்கச்சி அப்படி கொடுமையாக படுத்து போகிறேன். விடு உன் தங்கச்சிங்கனால எனக்கு இப்போ கோவமே இல்லை, ஏதோ சின்ன பொண்ணு. ஐயோ இவன் வேறு என் தங்கச்சி கொந்தளிப்பாளே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பொறுமையாக அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. என் தங்கச்சி எங்கடா போனா? என்கிட்ட கேட்குறேன். மேலே டொங்குன்னு சவுண்டு கேட்குது. ஐ திங்க் அவள் எப்பவும் போல் டெரஸ் கோடி இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே வந்து 2 பேரும் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி மேலே போகிறாங்க. இந்த சைடு உங்களை காட்டினா நீங்கள் வந்து அப்படியே 3 ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ நிலா அப்படியே பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு. அந்த நிலா பார்க்க என்னமோ தெரில, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே அது ஒயிட்டாக இன்றைக்கி ஃபுல் மூன் டே போல் அப்படியே ஃபுல் மூன் அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்குது. அதோடய பிரைட்னஸ் அப்படியே இந்த வானம் ஃபுல்லாக பரவி. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு ஹையான மவுண்டெயின் மேலே ஏறி நின்றுட்டு ஃபுல்லாக இந்த உலகத்தில் எங்கேயுமே கரண்ட் இருக்கக்கூடாது. அந்த மவுண்டெயின்லேருந்து பார்த்தா இந்த எல்லா சிட்டி ஃபுல்லாகவே தெரியணும். எங்கேயுமே கரண்ட் இல்லாமல் ஃபுல்லாக இருட்டாகிட்டு அந்த மூனோட வெளிச்சத்தில் மட்டும் இந்த ஹோல் சிட்டி ஹோல் வேர்ல்டே பார்த்தா எப்படி இருக்கும். எனக்கு அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா. நடந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் அது நடக்க வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் அதை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ அழகாக இருக்கலாம். அந்த மூனோட வெளிச்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதுக்கிட்ட ரெயின்போலாம் வர மாதிரி செம்ம அழகாக இருக்கே. அதுலேயும் இந்த க்ளவுட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து டெரஸில் அப்படியே தரையில் படுத்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. பிளாக் கலர் ஸ்கை, அதுக்கு மேலே ஒயிட்டாக அப்படியே க்ளவுட்ஸ்லாம் வந்து அங்கங்கே ஸ்டார்ஸ்லாம், சென்டரில் மூன். இன்னமும் சிம்பிளான ஒரு ஸ்கை தான், பட் உங்களுக்கு வந்து ரொம்பவே அழகாக தெரியுது. கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 1/2 hour பார்த்தா போதும், நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தமே தான்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படுத்து பார்த்துட்ருக்கீங்க. சப்போஸ் இந்த மூனுக்கு மட்டும் ஒரு உயிர் இருந்து அது மட்டும் ஒரு பையனாக பிறந்துச்சு, எனக்கு இதுதான் வேணும்னா ஒத்த கால் நின்றுப்பேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக நீங்கள் ரசிச்சுட்ருக்கீங்க. உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு ஏன் சலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிறைய எந்திரிச்சுன்னு உங்கள் கோட்டை பொறுமையாக கழட்டுறீங்க. பிளாக் கலர் கோட் போட்டிருப்பீங்க. ஸோ அதை கழட்டி கையில் வச்சு சுற்றிட்டே வந்து அப்படியே மூணுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு அந்த கோட்டை அப்படியே மேலே தூக்கி வீசி அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வேகமாக நீங்கள் பாஞ்சு போய் பிடிக்கிறீங்க. ஸோ என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. டேய் அண்ணா, அது யாரா? அது என் ஃப்ரெண்டு. எதுக்கு என்னை இப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக போச்சு. எதுக்கு என்னை இப்படி பார்க்குறீங்க? ஏம்மா நீ என்னவா பண்ணிகிட்ருக்க? அது என் பெர்மிஷன் இல்லாமல் என் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் என் டெரஸுக்கே உங்ககிட்ட கீ கொடுத்தல, நான் பண்ண ஒரே தப்பு அதுதான்டா. என் ஃப்ரெண்டு முன்னாடி கொஞ்சம் மரியாதையாக, என்னடா மரியாதை மானம் கேட்ட அண்ணனே, என்ன தைரியம் வந்தா என் வீட்டுக்குள்ளே என் அனுமதி இல்லாமலே நுழைஞ்சிருப்ப நீ. இவன் அண்ணம்மா நான் அண்ணன் நான் தான் ஒன்று நடந்தேன்டா, என் ப்ரைவேசிக்குள்ள எப்படி வரலாம்? ஐயோ இவ வேறு என்ன கானில் இருக்கான்னு தெரியலையே. ஸோ ஒரு வேளை ஐயோ அப்படிங்கிற மாதிரி சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே இறங்கி போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடியே துரத்திட்டு போயிட்டுருக்கீங்க. அதெல்லாத்தையும் அப்படியே நின்று ஒரு மாதிரி அமைதியாக ஒரு ஜீவன் பார்த்துட்ருக்கு. நம்ம சொன்னான், இது லில்லி பொயன் லில்லியா? என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு கன்ஃபியூஸ் லைட்டாக இருந்துச்சு, இருந்தாலும் அவ்வளோதான். நம்ஜுன் ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்மைலு. நீ யாரா வேணா இரு, நீ சைக்கோ பார்த்தா வேணாலும் இரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இன்னும் வசதியாக போச்சு. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட தான், பொண்ணு கேட்டால் ஈஸியாக தந்துடுவானே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு வந்து நம்ஜுனை தெரியும், நம்ஜுன் எப்படி இருப்பார், அவர் என்னென்ன பண்ணுறாரு எல்லாமே தெரியும். ஸோ இப்போ வந்து தொடங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு பார்க்குறீங்க. காஃபி போடணுமா? நான் ஆச்சி நம்ம காஃபி போடணுமா? பேக் ஸோ பூச்சிக்கொல்லி மருந்துக்காக கலந்து கொடுத்துடலாமா? இவன் வேறு நம்மளுக்கு ரொம்ப நாளாக தடையாக இருந்துகிட்ருக்கான். பூச்சிக்கொல்லி மருந்து, அண்ணா பூச்சிக்கொல்லி மருந்து எங்கடா இருக்குது? பூச்சிக்கொல்லி மருந்தா என்னடி கேட்குற நீங்கள்? இல்லை
காஃபி போடணும். காஃபிக்கு அதுக்கு என்னடி சம்மந்தம்? அதான் நம்ஜூன்னு பாரு, ரொம்ப நாளாக என் வழியில் வந்து அப்படியே பிளாக் பண்ணிகிட்ருக்கான். காஃபியில் சர்க்கரைக்கு போல் பூச்சிக்குடி மருந்து எழுதி போட்டு கொடுத்துருவேன், நீ எது போட்டாலும் எனக்கு ஓகே அப்படி சொல்லி நம்ஜூன் கத்துறாரு. ஏதே அப்படிங்க வர 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஏய் மச்சான் என்னடா நெட்டு கலண்டுருச்சா? இல்லைடா, என் மனசே கலண்டுருச்சு. இச்சி இவனை கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கான். ஏம்மா தாயே, அந்த பூச்சிக்கொல்லி மருந்து கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்கு, நீ எடுத்து கலந்து கொடுத்துரு. இதோ போகிறேன் அப்படி சொன்னேன். ஏய் சும்மாடியே ஃப்ரெண்டுடியே, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, பார்க்க ஏதோ மாங்காய் கொட்டை வந்துட்டு என்னால் காஃபிலாம் போட முடியாது, உனக்கு வேணா நீ போய் எஞ்சி போய் குடிச்சிக்கோ அப்படின்னு. நம்ம பாட்டுக்கு உன் கையை பிடிச்சி எழுதிட்டு வந்துட்டுருக்காரு. உனக்கு காஃபி போட தெரியாதான்? எதுக்கு என்னடா அப்படி பண்ணிட்டுருக்கா அப்படி பண்ணி பார்த்துட்ருக்கீங்க? தெரியாது, நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு உங்கள் ஹிப்போ பிடிச்சி தூக்கி கிச்சன் கவுண்டரில் உட்கார வச்சிருப்பாரு. ஜின்னா ஆனும் வாயை பிறந்துட்டு அப்படின்னு பார்த்துட்ருக்காரு வாயில் கை வச்சுட்டு. என்னடா எப்படி பார்த்துட்ருக்க? ஐம் ஜின். ஒன்றும் இல்லை மச்சான் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே திரும்பி போயிடாரு. நீங்கள் யூ மதர் ஃபக்கர் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டுருக்கீங்க. நீ என்ன வேணா கற்று என் கதைக்கு தேன் பாயிரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உங்கள் ஹிப்போ பிடிச்சிட்டு அவர் சமைச்சிட்ருக்க காஃபி போட்டுட்ருக்காரு. இது அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பச்சை திட்டிகிட்ருக்கீங்க. கடைசியில் அவர் காஃபி போட்டு இறக்குறாரு. இறக்கணுன்னா உங்கள் பேக்கெட்லேருந்து அப்படியே கன் எடுத்து அவன் தலையில் லைட் அப்படியே இந்த டெம்பிளில் வைக்கிறீங்க. அவர் வந்து அப்படியே உங்களை ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டே, நான் நீங்கள் பேசுறதுக்கெலாம் தலையை ஆட்டிகிட்டு சிரிச்சிட்டே வந்து கேட்டுகிட்டு வந்துருப்பாரு. இப்போ அப்படியே சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறாரு. ஹே யூ மேன், என்ன மென்டலா? கீழ் பக்கத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கியா? நான் உன்னோட நெத்தியில் கன் வச்சுருக்கேன், புரியுதா இல்லையா? புரியுதே, கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக அந்த கன்லேருந்து அப்படியே உங்கள் ஹேண்டு விரிஸ்ட்டுக்கு அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே வராரு. அப்படியே உங்களோட எல்போக்கு அப்படியே கையை மேலே கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. ஸோ உங்களோட ஆர்ம்ஸுக்கு ஷோல்டர்கிட்ட வந்தோன்னா நீங்கள் வெட்டுக்குன்னு கையை எடுத்துகிட்டு தள்ளி வச்சுட்டு நீங்கள் பாட்டு குதிச்சு அப்படியே போயிடுறீங்க. அண்ணா எந்த வரணும் தொலைகிற நீ என் மயிருக்கே அவளை அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திட்டுருக்கீங்க. இன்னும் வேகமாக வந்துட்டு நான் ரொமான்ஸ்லாம் முடிஞ்சிச்சா? தற்குறி நாயே, எங்கடா ஸ்லிப்பர்ஸ் அப்படி சொல்லி நீங்கள் காலில் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஸ்லிப்பர்ஸ் வச்சுருப்பீங்க, அதை அப்படியே தூக்கி ஜின் மேலே விட்டுடுறீங்க. ஏமா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஜின்னோட ஃபேஸ்லேயே படிச்சிருச்சு. நான் யார் தெரியுமா? நான் ஒரு வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம். இது 3 பார்த்து ரசிச்சிட்ருக்கேன், அந்த 3 என்னோட அழகு கம்மி தான் தெரியுமா? நான் ஒரு வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம். கொப்பா மானே, என் 3 பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்லியிருப்போம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சோஃபாக்கு ரைட் சைடில் இருக்கீங்க, அவர் லெஃப்ட் சைடில் இருக்கார். அவர் உங்ககிட்ட சம்மடி வாங்கியிருப்பார். இப்போ அப்படியே சுற்றி நீங்கள் சோஃபாவை சுற்றி ஏதோ புடி சண்டை போடுறதுக்கு பாயிற மாதிரி இப்படி 2 பேர் சுற்றி வந்துட்டுருக்கீங்க. அவ்வளோதான் ஜின்னு, உனக்கு மரியாதை. முன்னாடி பேர் சொல்லி கூப்பிட்ற கொப்பம்மானே, என்ன தைரியம் வந்தால் என் 3 நீ இறக்காலமாக பேசியிருப்பேன். 3 உன்னை விட நானே ஒரு 3 தாண்டி. அவ்வளோதான் பார்த்துக்கோ, வாய் இருக்குல்ல, வாய் ஆல்ரெடி கிழிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது, கிழிச்சிட்றேன். இந்த வாயை பார்த்து எத்தனை பேர் மயங்கிருக்காங்க தெரியுமா? குருட்டு வாயை அடைச்சி வந்துட போகுது, ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிற? நீ வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம், அதை நான் நம்பணும். நான் உன் தங்கச்சிடா, நான் உன் அண்ணனி அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே சண்டை போட்டு இதெல்லாம் வீசி எரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மனுஷன் இருந்தால் அவன் எங்கன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு அங்கே ஒரு சேர் இருக்கும், அதில் கால் மேலே காலை போட்டு அவர் போட்ட காஃபி அவரே குடிச்சிட்டு வாவ் நைஸ் ஒயிட் பாப்கார்ன் தான் நல்லா இருந்திருக்கும் மச்சான், பாப்கார்ன் போட்டு எடுத்துகிட்டு வரையா கொப்ப மாவனே உன்னை ஃபஸ்ட்டு கொள்ளணுடா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வந்து நம்ஜூன் பக்கம் திரும்ப நம்ஜூன் 3 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே இப்போ வந்து நம்ஜூன் வந்து கீழே படுத்திருக்காரு. அவருக்கு மேலே இங்கே அவரோட நெக்கை பிடிச்சிட்டு காலர் அவரோட பட்டன் தான் பிஞ்சிருச்சு. நம்ஜூனோட பட்டன் நல்லா பிச்சு விட்டுட்டு அவரோட நெக்கை பிடிச்சிட்டு மேலே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட நெக்கை சுற்றி ஜின்னோட லெக் இருக்குது. அவர் அப்படியே உங்கள் நெக்கை பிடிச்சி உங்கள் முடிவு பிடிச்சி எடுத்துகிட்டு அப்படியே வந்து தரையில் படுத்துட்ருக்காரு. கந்தர குளமாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஹிட் ஆகுது. நம்ம 3 பேர் மாஃபியாஸில் நம்ம 3 பேர் மாஃபியாஸ். எனக்கு 22 ஆகுது, உனக்கு 25 ஆகுதுல, உனக்கு 25. மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி நம்ம 2 பேரும் மெச்சூரிட்டியாக 3 பேர் மெச்சூரிட்டின்னு நடந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி டக்குன்னு பேக்கெட்லேருந்து கன் எடுத்து 3 பேர் மேலேயும் பாயிண்ட் பண்ணுறீங்க. சூப்பர் மெச்சூரிட்டியா அப்படிங்கிற மாதிரி 3 பேரையும் பார்த்துட்டு ஓகே சண்டைலாம் போதும், எனக்கு பசிக்குது, எனக்கும் பசிக்குது அப்படி சொல்லிட்டு 3 பேர் போயிட்டு அவங்க பாட்டுக்கு 3 பேர் அப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து இப்போ நம்ஜூனுக்கு உங்களுக்கு நம்ஜூன் மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பாக்கு, நல்லா மனுஷன்ப்பா நல்லா பண்ணுறானப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. நம்ஜூனுக்கு வந்து ஆல்ரெடி லவ் இருந்திருக்கும், டெவலப்பாக எங்கேயோ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜின் அப்படி சொல்லிட்டு ஜின்னோட காதில் போய் நம்ஜூன் ஏதோ சொல்கிறாரு. ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜின்னும் தலையை ஆடிட்டு ஒரு மாதிரி பல்ல காமிச்சிருப்பாரு. இப்போ வந்து நீங்கள் இப்போ பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி சுற்றி பார்க்குறீங்க, எங்கே இருக்கோம் நம்ம? ஐயோ என்ன மாட்டு கொட்டாய்க்குள்ளே தூக்கி போட்டாங்களா, இன்னும் கணத்தில் மாடு பால் படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க மூஞ்சில் யாரோ ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்ருக்காங்க.
பல்லுக்கு தேய்க்க வேண்டியது எவன்டா மூஞ்சிக்கு தேய்க்கிறதுன்னு கண் ஓப்பன் பண்ணி பார்த்தா முன்னாடி வந்து ஒரு பொண்ணு. யாரும்மா நீ? யாரும்மா நீ? என்னம்மா பண்ணிட்டுருக்கேன்? மூஞ்சில் என்னம்மா போட்டுட்ருக்க? பிரைட் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா மேக்கப் முடிச்சிடும் அப்படின்னா பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு கீழே கத்துறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்குள்ளேயே உங்களை எழுதிட்டு போயிட்டு மேடையில் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அந்த ஷார்ட்லேருந்து வெளியே வரதுக்குள்ளேயே உங்களுக்கு தாலி கட்டி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தானே எங்கள் ரியாலிட்டிக்கு வந்து, அண்ணா என்ன தங்கச்சி இவ்வளோ பாசமாக கூப்பிட்றேண்ணா, அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஆல்ரெடி உன் மூஞ்சி எது எங்கே இருக்குன்னே தெரில, இன்னும் குழப்பி விட்டுருவேன். என்னடா பண்ணிகிட்ருக்க? ஆமாம் வெளியே இருக்கோம், மாஃபியாஸ்லாம் இருக்காங்க. மாஃபியாஸ் யாரா அந்த குரூம் அப்படி சொல்லி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ஜுன் அழகாக அப்படியே டிம்பிள் ஸ்மைலை போட்டு ஹை அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறாரு. இதுக்கு மேலே நம்ஜுன் ஒரு டிம்பிள் ஸ்மைலை போட்டார்னா யாருக்காச்சும் ஏதாவது சொல்ல தோணுமா? அவ்வளோதான், நீங்களும் பண்ணிக்கிட்டீங்க. என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ஜுனை வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கும். லைக் அவரோட கேரக்டர் வைஸ் அவர் வந்து எப்படி நம்ம இப்போ வந்து ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறோன்னா யாருமே அப்படி எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு அட்டாச் ஆக மாட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டே மீட் பண்ணுறீங்க என்னன்னா அப்படியே 2 பேரும் அடிச்சுட்டு மேலே புறன்ட்டு, அதுவும் ஒரு பையனும் பொண்ணும் அடிச்சுட்டு புறன்ட்டு சண்டை போடுவீங்களா நீங்கள்? இந்த அளவுக்கு பேசுவாங்களா ஃபஸ்ட்டு? ஸோ அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு வந்து அவரோட கேரக்டர் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ வந்து சரி என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கீங்க. அண்ணா அப்பா கிட்ட சொன்னீங்க, உங்கள் அப்பா தான் முதல் தலைமையில் நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அப்படின்னோடனே, தக்கப்பா நல்லா வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எங்கடா அப்படிங்கிற மாதிரி ஐஸ் தேடுது. உங்கள் அப்பா தேடாதம்மா உன் பின்னாடி தான் இருக்கேன். நல்லா பண்ணிட்டேன்லப்பா, நல்லா பண்ணிட்டேன், சிறப்பாக பண்ணிட்டேன், இன்றைக்கி நைட்டு மாப்பிள்ளை சிறப்பாக பண்ணுவார். கடுப்பேற்றுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சு உங்களை பொறுமையாக அப்படியே பொண்ணு அப்படியே அழகாக மூக்கிரி மாதிரி ரெடி பண்ணி உங்களை ரூமுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவான், அவன் என்ன பண்ண போகிறான், நான் தான் அவனை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டோர் அப்படியே வந்து எப்படி எல்லா பொண்ணுங்களாம் வெக்கப்பட்டுட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு பொறுமையாக அப்படி டோரை திறக்கிறதும் தெரியாது மூட்டுறதும் தெரியாது. அந்த மாதிரி மாப்பிள்ளைக்கே வந்து பேய் உள்ள புகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து ஒயன் அப்படியே கட்டியிருக்க சாரியை இன்னர் தைஸ் வரைக்கும் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு ஒரு கிக்கு டோரில் உள்ளே உட்காந்துருக்க நம்ஜுனே ஃப்ளின்ச்சாய் யார் அந்த சொன்னாக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. என்ன மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்கள் லெக்ஸ் அப்படியே ஆட்டி அப்படியே தரையில் ஒரு மாதிரி ஏதோ சும்மா ரெஸ்லிங் வர மாதிரி தலையில் ஒரு பஞ்சு தரையில் வந்து ஒரு கிக்கு விடுறீங்க. விட்டுட்டு இந்த பால் செம்பே அதிருது. நம்ஜுனுக்கு அவ்வளோதான், செம்பே அதிருது. என்ன நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் முந்தானை எடுத்து அப்படி இடுப்பில் சொருகிறீங்க. உங்கள் பாதி கை உள்ளே போயிடுச்சு, அந்தளவுக்கு சொருகிறீங்க. அவர் அத்தாடி என்ன சொருகுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்புறம் நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டிங்க போல் இதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு என்ன லவ் பண்ணீங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்களே, இல்லை இது எப்போ இருந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு வந்து அவரோட லேப்ல ஏறி உட்காடுறீங்க. அவருக்கு வந்து என்ன நடக்குதுங்க, நான் கனவுல இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் போய் மூச்சு கழிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அது ஒயன் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களோட ட்ரக் டீலிங்ஸ்லாம் நான் ஓகே பண்ணி உங்களோட ட்ரக்ஸ் எல்லாம் நான் பிடிங்கிட்டு போகிறதுனால இப்போ என்ன மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போகுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தானே? ஐயோ அப்படிலாம் இல்லையே, ஏன்னா வேறு எப்படா அப்படி சொல்லிட்டு அவரோட நெக்கை பிடிச்சி அப்படியே பெட்டில் அடித்து ரொம்ப டைட்டாக அப்படியே நெக்கை ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட அந்த சாரிலாம் ஏற்றி உங்களோட ஹிப்புக்கிட்டே வந்துருச்சு. நீங்கள் வந்து லைக் ஷார்ட்ஸ் மாதிரி உள்ளே போட்டிருப்பீங்க, அது வந்து உங்கள் தைஸை வந்து பேராக அப்படியே கவர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக தூக்கிட்டு இருக்கிறதுக்கு மொத்தமாக சொன்னாக்கா மாதிரி அப்படியே எப்போ வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஏற்றிட்டு நம்ஜுனோட இடுப்பு மலையேறி உட்காந்துட்ருக்கீங்க. நம்ஜுன் ஆத்தாடி ஆத்தா இவன் எப்போ எப்படி இருப்பானே தெரியல அப்படிங்கிற மாதிரி முட்டை கடை பிடிச்சிட்டு பார்த்துட்ருக்காரு. என்ன இவன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டல, ஏன் உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா அவர் சொல்லி நீங்கள் போயிட்டு நம்ஜுன் போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. நம்ஜுனுக்கு வந்து தலையும் புரியல காலும் புரியல, இவங்க என்ன பண்ணுறா, கோவமாக இருக்கா சந்தோஷமாக இருக்காடா நீங்கள் மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ஜுனுக்கு உங்களை திருப்பி போட்டு கிஸ் பண்ணி 2 பேரும் புரண்டு கிஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த பெட்டி இவ்வளோ அழகாக இருந்திருக்கும் தெரியுமா. அப்படியே பூவெல்லாம் போட்டு நடுவில் வந்து வைக்கேன்னு போட்டு அப்படியே ஹாட்டின்லாம் விட்டு கலராக பூவெல்லாம் தெறிக்கி விட்டு மல்லிகை பூவெல்லாம் அப்படியே நம்ஜுன் கை ஃபுல்லாக சுற்றிட்டு உட்காந்துட்ருப்பாரு. விட்டு அப்படியே மம்மி மாதிரி அந்த ஃபுல்லாக சுற்றிருப்பார் போல், அந்தளவுக்கு அவ்வளோ மளிகை பூ சுற்றி ரொம்ப இதுவாக உட்காந்துருப்பார். நீங்கள் ஊர்லேயே ஃபுல்லாக அதெல்லாம் கலைஞ்சி பெட்டெல்லாம் எங்கேயோ பறந்து போய் அப்படி கிடக்குது. ஸோ இப்போ தான் நீங்கள் கிஸ் பண்ணி எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு அப்படி சுற்றி பார்க்குறீங்க. என்னடி பண்ணி வச்சுருக்க, ஃபஸ்ட் நைட்டு 10 ரவுண்டு போனால் கூட இந்தளவுக்கு ஆகாது பெட்டு, ஜஸ்ட்டு கிஸ் பண்ணதுக்கேவா. நல்லா யார் தெரியுமா, எத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீ எடுமா
அப்படின்னோடனே ஸோ டக்குன்னு வந்து ரூம் டோர் வந்து நாக் ஆகுது. இந்த நேரத்தில் யாரா அப்படிங்கிற மாதிரி டோர் வந்து ஓப்பன் பண்ணால் வரன் வந்து வி ஜேஹோப் அப்புறம் சுகா தான். டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணால் ஷியோ டேய் அண்ணா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னம்மா உனக்கு ஃபஸ்ட் நைட் நாங்கள் வராமல ஒத்தா நீங்கள் இருக்கிற ஃபஸ்ட் உள்ளே வரணும். ஏய் கல்யாணத்துக்கே என்னை இன்வைட் பண்ணல. உனக்கு கல்யாணம்னா அறக்க பறக்க ஃபாரின்லேருந்து பறந்து வந்திருக்கோம் நாங்கள். கிழிச்சிங்க நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க. எனக்கு கல்யாணங்கிறது எனக்கு தாண்டா, எனக்கு தாலி கட்டணுன்னு தானே எனக்கே தெரியணுன்னு. ஓ ஸோ சேட். ஆனாலும் பார்த்தியா சண்டை போட்டு மூஞ்சி முகரை உடைக்க சொல்லி கொடுத்தோம், அடித்து பொருளை சொல்லி கொடுத்தோம், கன்னை ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்தோம், கிரானடை ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்தோம், காமாக இருக்க சொல்லி கொடுத்தோம், சீரியஸாக இருக்க சொல்லி கொடுத்தோம், ஏன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு கூட சொல்லி கொடுத்தோம். ஆனால் களி ஃபஸ்ட் நைட் ரூமில் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தோமா. நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேணாங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போகிறீங்களா? இல்லையே. அதாவது அப்படின்னு வந்து வி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு நம்ம பூனைக்குட்டி மாதிரியே பாஞ்சு கையில் ஒரு தட்டோட டண்டடாயின்னு குதிக்கிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் டே நான் மாஃபியாடா என்ன பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன இது தனியாக சாப்பிட போறியா? இல்லை ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு பணம் எதுவும் கொடுத்து அனுப்பலையா? அதை என்னை இப்போ அனுப்ப சொல்லியிருக்காங்க. சூப்பரா. இன்னும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சூப்பர். இதுக்கு நான் இவ்வளோ பண்ணலாம். நீங்கள் வந்து எப்படின்னா சுகர் செம்ம பெரிய தட்டு, அப்படியே கடையில் இருக்கிற மொத்த பழமும் அதில் தான் இருக்கும் போல். அப்படியே ஆப்பிள்லாம் 10-12 மாதுளம்பழம் அப்படியே அடுக்கி வச்சுருக்காரு. இல்லை புரியல, இதை சாப்பிட்டு நாங்கள் பாத்ரூமில் இருக்கணும், ஒன்றுமே பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவங்க ஆசை. கரெக்டு. எங்கடா எங்கே அந்த ஜேஹோப்பு குள்ளே பார்த்திங்க வாடா ஃபஸ்ட்டு. இன்னும் என்ன பசங்க மரியாதை சொல்லிவிட்டேன். என்ன ஆடி மாதம் பிரிக்க பார்க்குறியா? உங்களால் அதெல்லாம் இல்லை, மாஃபியாக்கில் நான் ஆடி மாதம் ஆனி மாதம் பங்குனி மாதம் ஏதாச்சும் இருக்கானே. இல்லை இப்போ மூட்டு கிளம்பு அப்படி சொன்னீங்க. அப்படியே மூஞ்சி மேலே கதை சாத்துறீங்க. அவ்வளோதான். சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. அந்த பெட்டில் அப்படியே குழந்தைய விட குழந்தையா நம்ம நம்ஜன் அப்படியே சுருண்டு ஒரு மாதிரி கை அப்படியே சக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டுருக்காரு. சூப்பர்ரா, இவனுக்கு மேலே இருப்பான் போல இவன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஒரு ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருமே ஆட்டோ டைமில் இருந்துச்சு. எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே அலர்ட்டாக இருப்பீங்க. ஸோ எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இப்படி நல்லா தான் தூங்கிட்டுருப்பீங்க. டக்குன்னு ஒரு நிமிஷம் உங்கள் பாடி அப்படியே ஷேக் ஆகிட்டு டக்குன்னு நீங்கள் எழுந்து உட்காந்துருவீங்க. அந்த மொதல் 2 பேருமே ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி அப்படியே ஷேக் ஆகிட்டு 2 பேருமே எழுந்து உட்காருங்க. 2 பேர் திருப்பி மூஞ்சி பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு இப்போ? அதான் என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, நான் போய் குளிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்பி வந்து இது கல்யாணமே நடக்கல, ஒன்றுமே நடக்கல, என்கிட்ட இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு எழுந்து போகிறாரு. போயிட்டு அந்த பண்ணிக்கு டவலை அப்படியே எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் டோருக்குள்ளே அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு டோரை வந்து லாக் பண்ணுவார். குளிக்கலாமா அப்படின்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. வயன் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? குளிக்க போகிறேன். சரி நான் வெளியே போகிறேன்னொன்னே நீ தான் உன்னை வச்சு தான் குளிக்க போகிறேன். என்னது நீ தானே எனக்கு சோப்பாகவே யூஸ் ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை போயிட்டு கிஸ் பண்ண, அவர் உங்களை கிஸ் பண்ண எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? ஐம் ஸோ சாரி, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே தான் வந்து டே ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே தூங்கினவங்க தான், எந்திரிக்கவே இல்லையே. என்ன எவ்வளோ நாள் ஆச்சு, பசிக்குது. டே நம்ஜூன் என்னடி நம்ஜூன் சொல்லிட்டீங்க. அப்படியே பட்டக்ஸே ஒரு மிதி விட்டு அவனை போட்டு பறக்க வைக்கிறீங்க. என்னடி பாசம் இருக்கா பாரு, பொண்ணாட்டி ஹக் பண்ண அப்படி சொல்லிட்டு வராரு. அவ்வளோதான், ஹகுன்னு நெஞ்சு மிச்சு சாப்பிடுச்சிடுவேன் அவனே. எந்தடா பசிக்குது வேறு திட்டி தராரு அப்படி சொல்லிட்டு நம்ஜூன் அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ணிட்டே கீழே இறங்கி வராரு. ஸோ அவர் பாக்ஸஸ் தான் போட்டிருப்பாரு. நீங்களும் வந்து ஒரு டேங்க் டாப்பு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பீங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டே வராரு. நீங்களும் அப்படியே அவர் இன்னும் ஐசி ஓப்பன் பண்ணல, ஏதோ பிறந்த குழந்தை அப்படி கண்ணையே முடிட்டே வந்துட்டுருக்காரு. அப்படியே பொறுமையாக அப்படியே கீழே போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டு அவருக்கும் ஊட்டிட்டு நீங்களும் சாப்பிட்டுருக்கீங்க. ஸ்டில் இன்னும் ஹக் பண்ணிட்டுருக்காரு. என்னிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குலாம் போயிட்டு வந்திருப்பீங்க. நம்ஜூன் வந்து உங்களுக்கு ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறாரு. ஒரு சின்ன விஷயம் கூட உங்களை பண்ண விட்டுற மாட்டாரு. அந்தளவுக்கு கேரிங்காக பார்த்துருப்பாரு. இதோட வந்து இந்த ஒன் ஷாட் முடியுது. ஸோ டூரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. ஐயோம்மா முதுகு வேறு வடிக்குதே, வயசாகிட்டே வருது. ஸோ அண்ட் மோஜி பிரின்ஸ் உங்களோட நேம் எனக்கு தெரியாது, நீங்கள் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கலாம், பர்த்டே விஷ் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நாளைக்கு பர்த்டே நினைக்கிறேன், August 7. ஒரு சப்ஸ்கிரைபரோட பர்த்டேயும் எனக்கு வாழ்லாம் மறக்காதா. அதுலேயும் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பர்த்டே எனக்கு மறந்தால் சொல்லுங்கள், எனக்கு செருப்பாக கூட நீங்கள் கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. அப்படி உங்களோட பர்த்டே வந்து நான் போன மாதத்துலேருந்து August 7 முட்டிட்டு சேர்த்துட்ருக்கேன் நான். ஆனால் டைம் தான் கிடைக்கல எனக்கு ரெக்கார்ட் பண்ண. ஸோ சாரி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே, advance happy birthday. So bye, take care, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. Love you guys.